ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்தாகணும். நான் உனக்காக எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீயும் எனக்காக ஏதாவது பண்ணணும்ல. அதாவது காம்ப்ரமைஸ். பாரு, நான் ரொம்ப சிம்பிளான மனுஷன். அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை என்ன நீ சந்தோஷப்படுத்துறது. இப்போ உன் சம்மதம் மட்டும்தான் எனக்கு தேவை. இந்த ரோல் கண்டிப்பா உனக்கு கிடைச்சிரும். சொல்லு கௌசல்யா, நீ ஸ்டார் ஆகணும்ல, சொல்லு. மெதுவா இருங்க. வாங்க 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 வாங்க. இங்க பாருங்கம்மா, ஷூட்டிங்கு அந்த பக்கமா நடந்துட்டு இருக்கு. நான் அதை இங்கேயே எடுக்கலாம்னு சொன்னேன். இங்க வயல் நல்லா இருக்கு, லொகேஷனும் நல்லா இருக்கு. ஆனா டைரக்டர் என் பேச்சே கேட்கல. அது வந்துமா, டைரக்டரும் ஹீரோயினும் ஆல்ரெடி செட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நீங்க போனதும் டைரக்டர் உங்ககிட்ட சீனை நல்லா சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருவார். சரி, டைம் ஆயிடுச்சு, நாம போலாம். வாங்க வாங்க வாங்க. பாட்டி, நீங்க இப்பவே பிரபலமாயிட்டீங்க. எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சிட்டீங்க பாட்டி. ஒருவேளை இந்த ரோலை உனக்கு வாங்கி கொடுத்துட்டா நீங்க இருந்து வெளியே போயிடுவேன், பெரிய ஸ்டாரா கூட ஆயிடுவேன். அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்ல. ஒன்னு அடையணும்னா இன்னொன்னு இழந்தாகணும். ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. மாம்சி என்னைக்குமே கஞ்சிதானம் பண்ண மாட்டா. ஊரெல்லாம் ஸ்வீட் கொடுக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அவங்க கௌசல்யாவோட பேரை சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, நம்ம ஊர் பூரா ஒரே கொண்டாட்டம் தான். ஆமா ஆமா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நடக்கும். அட கௌசல்யா, என்ன சீக்கிரமா திரும்பி வந்துட்ட? நான் அந்த பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தேன். உன் பட விஷயத்த பத்தி கேட்டதும் அவளோட ரத்தம் கொதிச்சு போச்சு. என் போனே சூடாயிடுச்சுன்னா பாரு. அதுவும் நல்லதுதான், குண்டா இருக்கிறவா வயிறு எரிஞ்சே மெலிஞ்சிடுவா. அப்புறம் கௌசல்யா, இந்த ஊர்ல என் பேரு புகழு எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் உன்னாலதான். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போய் உனக்கு பிடிச்ச பாயசத்தை நான் என் கையாலே செஞ்சு தர போறேன். என்னோட நிலா மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. என்னாச்சு கௌசல்யா, நீ ஏன் அமைதியா இருக்க? உனக்கு டெஸ்ட் முடிஞ்சு போச்சுல்ல? அவங்க என்ன சொன்னாங்க? உன்னை பத்தி என்ன சொன்னாங்க? ஏதாவது சொன்னாங்களா? கடவுளே, நான் ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கேன்? எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். நீ பாஸ் ஆயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊர் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரம் பூரா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லவே இல்ல. அம்மா, ஒருவேளை வேற ஏதாவது ஆகி நான் இந்த படம் பண்ணலன்னா? கௌசல்யா, இன்னொரு தடவை உன் வாயில இருந்து இந்த பேச்சு வரவே கூடாது. நீ ஏன் இந்த படத்துல பண்ண மாட்ட? நீ தான் இந்த படத்துல பண்ணணும். அதுவும் இல்லாம உன் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் 4 பேருக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். இந்த நேரத்துக்கு ஊர் புற விஷயம் பரவி இருக்கும். நீ என்ன சொல்ல போற? என்ன பாராட்டணுங்கெல்லாம் என்ன திட்டணும்னா? இல்ல கௌசல்யா, ஏற்கனவே உனக்கு நடந்த சம்பந்தத்துல பிரச்சனையாயி நிறைய அவமானம் பட்டாச்சு. இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊர்ல நான் யாரோட முகத்தையும் முழிக்க லாய்க்கலாதவள ஆயிடுவேன். அப்புறம் நீ என் முகத்துல என்னைக்குமே முழிக்காத. புரியுதுல்ல?